காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அபரிவிதமாக அவர் ஆசீர்வதிப்பாராக. 126ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான். தேவன் நம்மை மகிழ்ந்திருக்க பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இங்கே நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 126ஆம் சங்கீதத்திலே ஒரு சிறையிருப்பை திருப்புகிற ஒரு தேவன் என்று நாம் பார்க்கிறோம். நாம் 1வது வசனத்திலும் கூட சிறையிருப்பை திருப்புகிறார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அங்கே அடுத்தபடியாக நாம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சிறையிருப்பை திருப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சத்ரு என்ன செய்கிறான்? பலவிதமான தந்திரங்களை, தாக்குதல்களை, வஞ்சகங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டு வந்து அதன் மூலமாக தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு அவன் பயங்கரமாக அங்க தாக்குகிறதை பார்க்கிறோம். அடுத்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்கிறார்? திருப்புகிற தேவன், அவர் கட்டுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 127ஆவது சங்கீதத்திலே நாம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் கட்டுகிறார், இங்கே கட்டுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 128ஆம் சங்கீதத்துக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு குடும்பத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ சிறையிருப்பை திருப்புகிறார், பின்பாக அவர் கட்டுகிறார், அதன் பின்பாக அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில கூட நம்முடைய குடும்பத்தையும் கூட தேவனுடைய கரங்களிலே அவிதமாக ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகளிலே நாங்கள் சிறையிருப்பில் இருந்து நாங்கள் ஆண்டவரே திரும்பி வர வேண்டும், ஆண்டவரே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் தியானிக்க போகிறோம். 2வது, எந்தெந்த பகுதிகளிலே தேவன் நம்மை கட்ட வேண்டும் அதற்காக நாம் தியானிக்க போறோம். 3வது, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப வேண்டிய காரியங்கள். இங்க நான் பார்க்கிறோம், சிறையிருப்புகளில் இருந்து அவர் திருப்புகிற ஒரு தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அசிரிய படையெடுப்பிலே அவர்கள் நினிவேயிலே சிறைகைதிகளாக போனார்கள். பாபிலோனிய படையெடுப்பிலே அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் அவர்களை தேவன் திருப்பி கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க நான் வாசிக்கும் பொழுது தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட சிறையிருப்புகளை திருப்புகிறார்? ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் உண்மையான சந்தோஷம், சமாதானம் காணப்பட வேண்டும். ஒரு உண்மையான சந்தோஷம், சமாதானம் காணப்படாமல் அங்கே அதிகமான இரைச்சலும், கூக்குரலும், எரிச்சலும், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற ஒரு காரியங்களுமாக இருக்கும் என்றால் அங்கே ஒரு சிறையிருப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலே ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வித்தியாசத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். தேவன் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவன் தான் குடும்பத்தை நடத்தணும். ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம்? பிள்ளைகள் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் ஆளுகை செய்யப்பட ஒரு குடும்பம் என்று நாம் பார்க்கும் பொழுது குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். அங்கே ஆண்டவர் மிக வேதனையோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? பிள்ளைகள் அவர்களை ஒடுக்குகிறார்கள், பிள்ளைகள் அவர்களை ஆளுகிறார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார். ஒரு குடும்பத்திலே கணவன் ஆளுகை செய்வதற்கு பதிலாக மனைவி அதிகாரம் செலுத்துகிறவளாய் காணப்படும் பொழுது
அது சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிற ஒரு குடும்பமா இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை அவர்கள் ஒடுக்குகிறவர்களாக, பெற்றோரை அடக்குகிறவர்களாக, பெற்றோருக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அது அடிமைத்தனம். இங்கே ஏசாயா 3ஆம் அதிகாரத்திலே இந்த அடிமைத்தனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது 4வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார், பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும்? இங்கே வாலிபரை யார் அதிபதிகளாக இருக்க வேண்டும்? அவர்கள் நரைத்தவர்களாக, வயது முதிர்ந்தவர்களாக, ஞானம் நிறைந்தவர்களாக, நல்ல அனுபவம் உள்ளவர்களாக, உண்மையாகவே தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறவர்களாக உள்ளவர்கள் அதிபதிகளாக வர வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து அவர்களை சரியான பாதையில நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு வாலிபன் ஒரு அதிபதியாக வருவான் என்றால் அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அப்போ ஒரு குடும்பத்திலே சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் அங்கே அவர்களை ஆளுவார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கு. இது ஆண்டவருடைய ஒரு சாபம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். அங்க அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதை மிக தெளிவாக நாம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கு ஒருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாய் இருப்பார்கள். இங்கே வாலிபன் முதிர் வயது உள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். அங்கே கலகம் உண்டு பண்ணுவாங்க. வாலிபர்கள் என்ன செய்வாங்களா? முதிர் வயது உள்ளவர்களுக்கு இடும்பு செய்வாங்க. அங்கே அந்த முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணி அவர்களுக்கு முன்பு நரைத்தவனுக்கு முன்பாக எழும்பி நிற்க வேண்டிய ஒரு வாலிபன் அவன் என்ன செய்வான்? அவன் ஒரு வயதான அந்த முதிர் வயது உள்ளவனை அசட்டை பண்ணுகிறவனாக, அவனுக்கு விரோதமாக வேதனைகளை உண்டு பண்ணுகிறவனாக காணப்படுவான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இதுதான் சிறையிருப்பு, இதுதான் வேதனையான காரியம். தேவனுடைய ஒரு குடும்பமானது எப்படி காணப்பட வேண்டும்? அங்கே பெற்றோர் அவர்கள் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும், பிள்ளைகள் ஆளுகை செய்யக்கூடாது. கணவன் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும், மனைவி அங்கே ஆளுகை செய்யக்கூடாது. அப்படி காணப்படும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வீடு உங்களுடைய தெய்வீக ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். தேவனுடைய ஒழுங்கு என்ன? நாம் கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். இந்த தேவனுடைய ஒழுங்கு என்ன? புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனில் இருந்து தோன்றினவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஆதாமை சொல்லுகிறார், தன்னுடைய ஆதி படைப்பை சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெற்றெடுக்கக்கூடியது புருஷனுடைய காரியம் அல்ல, அது ஒரு ஸ்திரீனுடைய ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. அப்படியானால் 3வது வசனத்தை நான் 1 கொரிந்தியர் 11:3 வாசியுங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய தெய்வீக ஒழுங்கு என்ன? ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கணும். ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருந்தா அந்த புருஷனுக்கு யார் தலையா இருப்பா? கிறிஸ்து தலையா இருப்பா. கிறிஸ்து தலையா இருந்தா அங்க கிறிஸ்துவுக்கு யார் தலையா இருப்பா? தேவன் தலையா இருப்பா. ஒரு புருஷனுக்கு ஸ்திரீ தலையா இருந்தா அங்க கிறிஸ்து தலையா இருக்க மாட்டாரு. அங்க யார் தலையா இருப்பா? சாத்தான் தான் தலையா இருப்பா. தேவனுடைய ஒழுங்கு என்ன? ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்க வேண்டும். ஸ்திரீகள் ஆளுகை செய்யக்கூடாது. ஸ்திரீகள் அங்கே அவர்கள் புருஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த குடும்பத்திலே தலையாக இருந்து அந்த தேவனுடைய ஆளுகையை வெளிப்படுத்தி அது தேவனுடைய ஆளுகையின் ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் அனுபவிப்பதற்கு ஏதுவாக தேவன் கிருபை செய்வார். இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? ஏசாயா 3ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீகள் அவர்களை ஆளுவார்கள், பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். அது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றுக்கும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். இங்க வாசிக்கிறோம், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஏன்? ஸ்திரீ ஆளுகை செய்யக்கூடாது. உபதேசம் போதனையின்றி
மனைவி நடக்கைகளினாலே தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். எப்பொழுது ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனை மதிக்காமல் அவள் கடினமாக பதில் சொல்லுகிறாளோ, எதிர்த்து பேசுகிறாளோ, முரட்டாட்டம் பண்ணுகிறாளோ, அவள் இடும்பு செய்து நான் நினைத்தபடிதான் நடக்க வேண்டும், நான் நினைத்தபடி நடந்தால்தான் நான் எல்லாவற்றிலும் நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன், இல்லாவிட்டால் நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எதிர்த்து நின்று அவள் இடும்பு செய்கிறவளாய், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று அவள் செயல்படுகிறவளாய் காணப்படுவாளானால் அந்த வீடு சிறையிருப்புக்குள்ளே அங்கே கடக்கிற ஒரு வீடா இருக்கிறது. அந்த வீடு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை, அது சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற ஒரு வீட்டை தேவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து நம்முடைய வீடு வெளியே வர வேண்டும் என்றால் தேவனுடைய தெய்வீக ஒழுங்குக்குள்ளே நாம் வந்தாக வேண்டும். ஒருவேளை நம்முடைய கணவர் நம்மை விட அவர் குறைவான வருமானம் உடையவராக இருக்கலாம், மனைவியை விட அவர் மிக ஒரு குறைவான அழகுள்ளவராக இருக்கிறான், குறைவான ஞானம் உள்ளவராக இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் ஸ்திரீகள் ஆளுகை செய்வது ஒரு சாபமாக, அடிமைத்தனமாக, அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மாறான ஒரு காரியமாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாதுங்க. நாம் வாசிக்கிறோம், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. நம்முடைய மாம்ச பிரகாரமான ஞானத்தினாலே நம்முடைய குடும்பத்தை நாம் ஆளுகை செய்து விட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. நாம் தேவனுடைய தெய்வீக ஒழுங்குக்குள்ளே நாம் வந்து அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளும் அந்த அமைதலுக்குள்ளும் நாம் வரும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? அங்கே கோபம் இல்லை, அங்கே எரிச்சல் இல்லை, அங்கே முறுமுறுப்பு இல்லை, அங்கே சண்டை இல்லை, அங்கே வாக்குவாதம் இல்லை. மாறாக அங்கே என்ன இருக்கும்? சாந்தமும் அங்கே அமைதலும் சந்தோஷமும் அந்த வீட்டில இருக்கும். அப்போ தேவனுடைய தெய்வீக ஒழுங்குக்குள்ள வரும் பொழுது அங்கே கீழ்ப்படுதலும் அமைதலும் காணப்படும் பொழுது அங்கே சாந்தமும் சந்தோஷமும் அந்த குடும்பத்திலே காணப்படுகிறது. தேவனுடைய ஒழுங்குக்கு மாறி அதிகாரம் செலுத்தும்படியாக, மாம்ச பிரகாரமாக செயல்படும்படியாக அங்கே கிரியை செய்யும் பொழுது குடும்பத்திலே பலவிதமான சண்டைகள், கண்ணீர், வேதனை. சாப்பாடு பிரியாணி சாப்பாடு இருக்கும், ஆனா சந்தோஷமா சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்காது. ரொம்ப நல்ல அருமையான பல வகைகள் வீட்டுல இருக்கும், அது அப்படியே வீணாய் போகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த அடிமைத்தனங்களில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். தேவனுடைய தெய்வீக ஆளுகை அங்கு காணப்பட வேண்டும். அப்போ ஒருபோதும் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மேலே ஒரு எரிச்சல் அடைகிறவளாக, முறுமுறுக்கிறவளாக, தன்னுடைய கணவனை குறை சொல்லுகிறவளாக அவள் ஒருபோதும் காணப்பட மாட்டாள். பாருங்க, சகோதரிகளுடைய காரியங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப ஒரு கேள்வி என்ன, நான் என்னுடைய வீட்டிலே அதிகாரம் செலுத்துகிறேனா அல்லது என்னுடைய கணவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவர் எனக்கு தலையா இருக்கிறாரா? இதை நான் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சகோதரிகள் சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? எங்க வீட்டுல என்னுடைய கணவர் தாங்க தலையா இருக்கிறாரு, நான் அதிகாரம் செலுத்தலைங்க, நான் அவரை நான் உபதேசம் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணலாங்க, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்திரீ கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியுமா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நமக்கே தெரியும், நமக்கே தெரியும். நம்முடைய இருதயமே நமக்கு சொல்லும், நான் என்னுடைய கணவரிடத்துல எரிச்சலோடும் முறுமுறுப்போடும் நான் விரோதமா இருக்கிறேனா செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம கணவரை பத்தி என்ன செய்வோம்? கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பிள்ளைங்கள்ட்ட முறுமுறு, அப்பா பாரு இப்படி பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. அடுத்து நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் முதல் வேலை எதை ஆரம்பிப்போம்? யாரை பத்தி ஆரம்பிப்போம்? என் வீட்டுக்காரர் சரியே கிடையாது, நானும் எத்தனை நாளா சேலை கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த மனுஷன் ஒரு சேலை கூட எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்க. நாம் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக அல்ல. ஒரு குடும்பத்தினுடைய கட்டுமான பணி யார் கையில இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வீட்டுக்காக உழைக்கிறது அந்த கணவன். தேவனுடைய வசனத்தின்படி அந்த குடும்பத்துக்கு தலை யாரு? கணவன். ஆனா அந்த வீட்டை கட்டுகிறது யாரு அப்படின்னா அது யாரு? அதுக்கு வீட்டை கட்டுறது யாரு? கணவன் சொல்லல, ஸ்திரீன்னு சொல்லல. எப்படி சொல்லியிருக்கு? புத்தியுள்ள ஸ்திரீ. பாத்தீங்களா? அப்படி நம்முடைய வீட்டிலே கட்டுகிறது என்றால் என்ன?
உண்மையான தேவ சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த குடும்ப தலைவியினிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம கணவர் வரும்பொழுது அவர் சந்தோஷமா உள்ள வர்ற மாதிரி நம்முடைய குடும்ப சூழ்நிலை இருக்கணும். அவர் வரும்போது நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து போன் பேசிட்டே இருந்தோம், அவர் வருவார். அவரு கணவரை எதிர்பார்த்து அவர் போன் பேசிட்டு இருக்கும்போது யாரா இருக்கட்டுமே, முதலமைச்சரா இருக்கட்டுமே, ஏன் பிரதம மந்திரியாவே இருக்கட்டுமே, ஐயா கொஞ்சம் பொறுங்க, என் கணவர் வந்துட்டாரு, என் கணவர் உங்களை விட மேலானவர், நான் பேசுறேன். அங்கே நாம் ஆளுகையை நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம், அசட்டை பண்ணுகிறவர்களாக. நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு நாம் அதிக தாழ்மை அவசியமா இருக்கிறது. அதிக தாழ்மை அவசியமா இருக்கிறது. சில வேளைகள்ல சொல்லுவாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி இருந்தா இதெல்லாம் எப்படி சகிச்சுட்டு போக முடியும்? 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நாம் வாசியுங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, திருவசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? எந்தெந்த திருவசனத்துக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியலன்னு சொல்லி எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்க. நீங்க இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியல, நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க இப்படி செய்யலாமா, நீங்க இப்படி நடக்கலாமான்னு சொல்லி என்ன செய்யணும்? எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க கீழ்ப்படியாம இருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு காட்டணும். அப்படிதானே போட்டிருக்கு? அப்படி போடலையா? எப்படி போட்டிருக்கு? அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் நீங்க அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்படிதானே போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? வாலிய பிள்ளைகளுக்கு நல்லா புரியணும், நல்லா கவனமா மனசுல பதிக்கணும். என்ன போட்டிருக்கு? உங்க கணவர் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு எடுத்து என்ன செய்யணும்? அட மரமண்ட, இது கூட உமக்கு தெரியல ஐயா, நீங்க என்ன பைபிள் படிச்சிரு அப்படின்னு என்ன செய்யணும்? அவருக்கு எடுத்து என்ன செய்யணும்? அவங்க கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். நீங்க நான் வாசிக்கிறோம், உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு அவர்களுடைய தவறுகளையும் அவர்களுடைய குறைகளையும் பெரிதாக்கி அதன் மூலமாக அவர்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள். அவர்களுடைய தவறுகளை போக்கஸ் பண்ணி காட்டி அதன் மூலமாக என்ன செய்யறாங்க? நீ இப்படி பேசலாமா, நீ இப்படி செய்யலாமான்னு சொல்லி அவர்களை குற்றச்சாட்டி அவங்களை மடக்கி அதன் மூலமாக தங்களுடைய அதிகாரத்தை அவர்களை ஆளுகை செய்வதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஒருபோதும் தேவன் அதை விரும்பவே மாட்டார். அந்த இடத்துல அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நீங்கள் நல்லடக்கை உள்ளவர்களாக மாறுங்க. அவங்க திருவசனத்துக்கு கீழ்ப்படியில அவங்களுக்கு முன்பாக உங்களுடைய பயபக்தி உள்ள வாழ்க்கைய, உங்களுடைய அங்கே நாம் வாசிக்கிறோம், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்று 4ஆம் வசனத்துல. வீட்டுல நீங்க எரிச்சல் படும் பொழுது, இறைச்சலாக நீங்க பேசும் பொழுது அங்கே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்கள் எரிச்சலை காட்டும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் மற்றவர்களிடத்துல நீங்க கோபத்தையும் வெறுப்பையும் நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் அந்த வீட்டில கீழ்ப்படிந்திருக்கவில்லை, ஆளுகை செய்ய விரும்புகிறீர்கள். அருமையானவர்களே, சிறையிருப்புகளில் இருந்து திருப்புகிற தேவன், திருப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வீடு சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கட்டப்படாமல் தேவனுடைய அந்த பரிபூர்ண சீயோனின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம போறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு அநேகர் அதை உணர்வதே இல்லை. நாம தேவனுடைய ஆளுகைக்குள்ள வரல, தேவனுடைய தெய்வீக ஒழுங்குக்குள்ள நம்ம வராம இருக்கிறதுனாலதான் நம்முடைய குடும்பத்துல கட்டப்பட முடியல. நம்முடைய கணவரை நம்ம அதிகாரம் செலுத்துறோம், நம்ம நினைச்சபடி நம்முடைய கணவரை கீழ்ப்படிய பண்ணுகிறோம். அதற்கு நம்ம முரட்டாட்டம் பண்ணலாம், பிடிவாதம் பண்ணலாம், இருமாப்பு பண்ணலாம், பேசாம போட்டலாம், சாம்பார்ல கொஞ்சம் உப்பள்ளி போட்டுடலாம், சோறை நல்லா குழைச்சி போட்டுடலாம். எதையாவது எதிர்ப்பை தெரிவிச்சு நான் சொன்னபடிலாம் நீ கேட்டிருந்தா தான் நினைச்சுவேன் நான் உமக்கு ஒத்துழைச்சு வரேன். ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் பெற முடியுமா? தேவனுடைய ஆளுகை அந்த வீட்டுல காணப்பட முடியுமா? நாம் தேவனுடைய தெய்வீக ஒழுங்குக்குள்ள நம்ம வர வேண்டும். நாம் மனம் திரும்பி கொண்டே இருக்கணும். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்முடைய மனம் திரும்புதல் என்பது இருந்து கொண்டே இருக்கணும். நியாயப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறி போனோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய்விடும். அந்த வஞ்சகம் என்று சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே, ஏன் தேவன் அப்படிப்பட்ட
ஒரு அமைதலுக்குள்ளே, ஒரு அடங்கி இருக்கிற காரியத்துக்குள்ளே ஸ்திரீகளை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சிறியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். நம்முடைய குடும்பங்களிலே நாம் மிக எளிதாக வஞ்சிக்கப்படுவதற்கான ஒரு பயங்கரமான காரியம் இருக்கிறது. ஆகவே தான் தேவன் சொல்றாரு. இன்னும் யோசித்து பாருங்க, ஏதேன் தோட்டத்துல நடந்த காரியத்தை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிதான், ஆதாமுக்காகத்தான் தேவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏவாளை கொடுத்தார். இப்போ ஆதாம் தனிமையா இருக்கிறான், ஏவாளை காணும். ஏவாள் எங்க இருக்கிறா? அந்த கனியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சர்ப்பம் பேசிக்கிட்டு இருக்குது, அது வஞ்சிக்குது, அது தந்திரம் உள்ளது. பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்றாரு. அன்றைக்கு ஏவாள் மட்டும் ஆதாமை விட்டு பிரியாம அவள் ஆதாமோடு அவள் இணைந்திருந்தாள் என்றால் சாத்தான் அந்த குடும்பத்தை வஞ்சித்திருக்கவே முடியாது. ஆதாமை விட்டு அந்த ஏவாள் அந்த ஆதாமோடு அவள் ஒட்டிக்கிட்டே இருந்திருந்திருப்பாள் என்றால் ஆதாம் கண்டுபிடிச்சிருப்பான் சாத்தான, அல்லது ஆதாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு எதை செஞ்சிருக்க மாட்டான், சாத்தான் நெருங்கி வந்திருக்க மாட்டான். ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ சத்துரு நம்முடைய குடும்பங்களை தாக்குகிறான் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நம் மூலமாக நம்முடைய குடும்ப சமாதானங்களை அவன் கெடுக்கிறவனாக இருக்கிறான். இப்பதான் நம்ம தேவ ஆவியானுடைய துணையை கேட்கணும், தேவனுடைய ஒத்தாசை நம்ம கேட்கணும். இங்கதான் நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறவங்கள, ஆண்டவரே எங்க எரிச்சல் வருது, ஆண்டவரே எங்கே குழப்பம் வருது, எங்கே சமாதானம் இல்லாத சூழ்நிலை வருது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரத்தில் நம்முடைய குடும்பத்துல வரக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பின்னாக பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியம் அங்கே இருக்கும் என்பதை மறந்து போயிடாது. யாரு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ அவங்க மனம் திரும்பணும், அவங்க தாழ்த்தணும், மன்னிப்பு கேட்கணும். நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் அன்பு கூறுவதிலும் கீழ்ப்படுவதிலும் அவர்கள் இணக்கமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் எவ்வளவு அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் என்ன செய்யறாராம்? வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஒருபோதும் கணவனிடத்துல பொய் சொல்லாதீங்க, ஒருபோதும் கணவனிடத்துல நீங்க மாய்மாலம் பண்ணிடாதீங்க. தேவன் ஒருபோதும் உங்க குடும்பத்தை கட்ட முடியாது. ஒருவேளை உங்க கணவரை நீங்க தந்திரமா ஏமாத்திரலாம், நீங்க பொய் சொல்லி நீங்க தந்திரமா நீங்க நடந்துடலாம். நீங்க பொய் சொல்லும் பொழுதெல்லாம் பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் தான் உங்க வீட்டினுடைய தலையா இருக்கிறான்னு மறந்துடாதீங்க. உங்க கணவரை நீங்க ஏமாத்தும் பொழுது, உங்களுடைய கணவருக்கு நீங்க பொய் சொல்லி நீங்க நடிக்கும் பொழுது, அங்கே கிறிஸ்து தலையாக இல்ல, அந்த வீட்டுக்கு யார் தலையா இருக்கிறா? பொய்க்கு பிதா யாரு? பிசாஸ். நம்ம யோவான் 8:44 வாசிக்கிறோம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய்யின் ஆவி. அவ குடும்பங்கள்ல நமக்கு வீட்டை கட்டணும்னு சொன்னா நாம் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்க வேண்டும், நாம் தந்திரமுள்ள ஸ்திரீகளாக இருந்துடக்கூடாது. நாம் உலக ஞானம், சில வேளைகள்ல சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனை விட ஸ்திரீகள் அதிக ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த கணவன் அந்த ஸ்திரீனுடைய கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வேலைகள்ல கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவேளை உங்களை விட திறமையில குறைவுள்ளவரா இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிங்க. அவரை ஏமாத்தணும்னு நினைச்சிடாதீங்க. அவரிடத்துல பொய் சொல்லி நீங்கள் ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டணுமா, சாத்தான் நம்முடைய குடும்பத்தை அழிக்கணுமா, உங்களுடைய கரத்துலதான் இருக்குது. இங்க நான் வாசிக்கிற சத்துரு எப்படி வாரானா? வெள்ளம் போல வருது. கடந்த டிசம்பர் 18 வெள்ளம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் கண்ணால பார்த்தோம். வெள்ளம் வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியும், எதை நம்ம காப்பாற்ற முடியும், எதை நம்ம தப்பி ஓட முடியும்? வெள்ளம் போல சத்துரு வருகிறான். ரம்யானவர்களே, சகோதரிகள், உங்களுடைய பகுதி, ஆண்டவரே என்னுடைய குடும்பம் கட்டப்படணும். ஆண்டவரே நீங்க முழங்கால நிக்கணும். நீங்க முழங்கால நின்று ஜெபிக்கும் போது நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்க வீட்டை கட்டுகிறவனாக நான் இருக்கணும், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கணும், எங்க கணவனை அதிகாரம் செலுத்துகிறவனாக அல்ல, ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எங்களை ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. வெள்ளம் போல சத்துரு வருகிற ஒவ்வொரு பகுதிகளை அடையாளம் கண்டு
நீங்கள் தேவ ஆவியானுடைய ஒத்தாசைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எப்போ நாம் அவருடைய சமூகத்திலே உண்மையாய் உத்தமமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விட்டுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு வருகிறது என்பது காரியம் அல்ல, நமக்கு உதவி செய்வதற்கு எவ்வளவு பெரிய தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பது நாம். எவ்வளவு பெரிய வெள்ளம் போல சத்துரு அவன் கொந்தளித்து நம்முடைய குடும்பத்தை தாக்க வரும் பொழுது, சத்துருவை விட உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை கட்டுவது அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. நாம் நம்முடைய சிறையிருப்புகளை திருப்பி சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பங்களிலே அவர் பொங்கி பிரவாகித்து பெருகி ஓட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏசாயாவுல வாசிக்கிறோம், சமாதான நதியை போல ஓடணுமா. நம்முடைய வீடுகள்ல இருந்து எது ஓடணுமா? சமாதானம். எப்படி ஓடணுமா? பைப்புல வர்ற தண்ணி மாதிரி இல்ல, வாய்க்கால்ல வர்ற தண்ணி மாதிரி இல்ல, குளத்துல கிடக்கிற தண்ணி மாதிரி இல்ல. எப்படி வரணுமா? நதியை போல வரணுமா. கடலுக்கு அடுத்து நதி. பாத்தீங்களா? தேவன் எப்படி விரும்புற நம்முடைய குடும்பத்துல சமாதான நதியை போல வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு குடும்பம், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுகிறார், ஜெயம் கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக வைராக்கிய வாஞ்சையாய் செயல்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். சத்துரு குடும்பத்தை இடிப்பதற்கு ஏதுவான உலக ஞானத்தை, உலக தந்திரங்களை குடும்பத்துக்குள்ள போடும் பொழுது, புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து உடைய கணவரோடு சேர்ந்து நில்லுங்கள். உடைய கணவரோடு இணைந்து நில்லுங்க. நீங்க சேர்ந்து நின்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பலம். உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர். உங்களில் 2 பேர் 10,000 பேரை துரத்துவோம். பாத்தீங்களா? நீங்க மட்டும் ஜெபம் பண்ணா 1000 சத்துருக்களை நீங்க ஜெயிக்கலாம். நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா எத்தனை பேரை? 2000 தானே வரணும். 2000 தானே வரணும். ஒரு ஆள் 1000னா 2 பேர் ஆகும்போது 2000 தானே வரணும். பாத்தீங்களா? பலன் எங்க இருக்கு பாருங்க. பலன் எங்க இருக்கு பாருங்க. கணவனும் மனைவியும் ஒரு மனப்பாட்டோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது 10,000 பேரை துரத்துவீர்கள். அதனாலதான் சத்துரு சேர விட மாட்டேங்கிறான். அதனாலதான் சத்துரு மனஸ்தாபங்களை, வருத்தங்களை, வேதனைகளை, பிரிவினைகளை, கசப்புகளை, வெறுப்புகளை, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகளை கொண்டு வந்து அவன் சேர விட மாட்டேங்க. அவனுக்கு தெரியும், வேற ஒரு ஆளு சரி ஜெபிச்சுட்டு போறான், விட்டுருவான். 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சிட கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சா எத்தனை பேரை துரத்திடுவான்? 10,000 பேரை துரத்தி. கருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சிறையிருப்பை திருப்புகிற தேவன், கட்டுகிற தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த சங்கீதத்தின் புஸ்தகத்துல 128ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்புங்க. 128ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 126ஆம் சங்கீதத்துல சிறையிருப்பை திருப்புகிறதை பற்றி பேசினார். 127ஆம் சங்கீதத்திலே அவர் வீட்டை கட்டுவதை குறித்து பேசினார். 128ஆம் சங்கீதத்திலே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். சிறையிருப்பு திருப்பப்படும் என்றால் அந்த வீடு கட்டப்படும். வீடு கட்டப்படும் என்றால் தேவ மகிமை அங்கே இறங்கி வரும், தேவ பிரசன்னம் அங்க இறங்கி வரும், தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் அங்க இறங்கி வரும். ஒருவேளை உங்க மனைவி சரியில்லைன்னு சொல்லி நீங்க உணர்வீங்களானா நீங்க முழங்கால் படிட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க சொல்லி திருத்திடலாம்னு நினைச்சீங்கன்னா சண்டை வந்துடும். ஆனா நீங்க தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறை உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய மனைவி ஆளுகை செய்ய விரும்புறா, என்னுடைய மனைவி எதிர்த்து நிக்கிற, அதிகாரம் செலுத்துறா. ஆண்டவரே, என்னுடைய குறைகளை சொல்லி அவள் என்னை ஆண்டவரே ஆளுகை செய்ய, அதிகாரம் செய்ய பார்க்கிறான். ஆண்டவரே, நான் என்னை உம்முடைய ஆளுகைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பகுதியில நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பிலிருந்து நீர் விடுதலையாக்கி என்னுடைய வீட்டில ஆண்டவரே நான் தலையா இருப்பதற்கு உம்முடைய தெய்வீக திட்டத்தை என்னுடைய குடும்பத்துல நிலைநிறுத்துங்கப்பா. ஆதாம் விழுந்து போய் ஏவாள சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு ஏதேன் தோட்டத்துல விட்டதை போல நான் என்னுடைய மனைவிய சத்துரு வஞ்சிக்கிறதுக்கு நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கும்
உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை இந்த குடும்பம் பெற்று அனுபவிப்பதற்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும். உங்களுடைய மனைவிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய கணவர் அவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு தலையா இல்லைன்னு சொன்னா ஆண்டுடைய சமூகத்துல அதை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே, அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே நான் அவங்களுக்கு எதிர்த்து பேசாதபடிக்கு, ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக நான் பொய் சொல்லாதபடிக்கு, நான் நடிக்காதபடிக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க எனக்கு உதவி செய்ய. இந்த வீடு கட்டப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போ இன்னைக்கு நாம என்ன விதைக்கிறோமோ, இன்னைக்கு நாம எப்படி நம்முடைய குடும்பத்தை நாம் உண்மையாய் கட்டும்படி நாம் தேவ சமத்துல தேவ பயத்தோடு கூட நாம் இன்றைக்கு எடுக்கிற பிரயாசம் பாருங்க. ஒரு கண்ணை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வளர்ப்பாங்க வீட்டு முன்னால. கொஞ்ச நாள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மரம் எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு குளுமையான மரமா இருக்கும், நிழல் தரக்கூடிய மரமா இருக்கும். நம்ம வீட்டு பைக்கையோ நம்ம வீட்டு காரையோ அல்லது நம்ம 4 பேர் அதில் போய் நின்று இந்த குளிர்ந்த காற்றை நாம அனுபவிக்க முடியும். அப்போ கஷ்டப்பட்டு நம்ம அந்த தண்ணி ஊத்தி நம்ம வளர்த்தோம். இன்னைக்கு அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. நம்ம முள் செடியை வளர்த்தோம்னு சொன்னா அது முள் நெருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 13 முள் நெருக்கி பலன் கொடாமல் போய் நாம் உண்மையாகவே நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நடப்பதற்கு நம்முடைய குடும்பத்துல நாம் ஜாக்கிரதையா. தேவன் குடும்பங்களை கட்டுகிறார். குடும்பம் கட்டப்பட்டாதான் சபை கட்டப்படும். குடும்பத்தை தான் சத்துரு தாக்குவான். ஏன்? ஒரு குடும்பத்தை தாக்குவதன் மூலமாக சத்துரு சபையை தாக்குகிறான். ஒரு குடும்பம் தேவனுடைய சபையோட இணைஞ்சு போச்சுன்னா அந்த குடும்பம் சபையை கட்டும். அப்ப அந்த குடும்பம் தேவனுடைய சபையோட இணைஞ்சு போக முடியாம தேவனுடைய சபைக்கு விரோதமா இருந்துச்சுன்னா எப்படி அந்த குடும்பம் தேவனுடைய சபையை கட்டும்? ஒரு குடும்பம் கட்டப்பட்டாதான் தேவனுடைய சபை கட்டப்படும். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் தேவனுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே தேவன் குடும்பங்களை அவர் கவனம் செலுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நான் முள்ள நான் வளர்த்தரக்கூடாது ஆண்டவரே. நான் கனியுள்ள மரங்களை வளர்க்கிறதுக்கு ஏதுவாக நான் தந்திரத்தையும் ஆண்டவரே கபடையும் பொய்யையும் மாய்மாலத்தையும் அல்லது அதிகாரம் செலுத்துகிறவனா ஆண்டவரே, என்னுடைய இஷ்டம் என் விருப்பம் நான் நினைச்சபடி நடக்கணும் இல்ல ஆண்டவரே. உங்க விருப்பம் என் குடும்பத்துல நடக்கணும், உங்க சித்தம் ஆண்டவரே என் குடும்பத்துல நடக்கணும்னு சொல்லி தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆனா நீங்க உங்களுடைய கணவருக்கு ஒப்பு கொடுப்பது உங்களுக்கு எளிதா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஒடுக்குறாங்களா, உங்களுடைய பிள்ளைகள் அதிகாரம் செலுத்துறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஆளுகை செய்யறாங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்துல மறைவிடங்கள்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்க பிள்ளைகளுக்குள்ள மாற்றங்களை உண்டு பண்றதை நீங்க பார்க்க முடியும். நீங்க அந்த ரங்கத்துல அழுது ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆளுகை செய்கிற உங்களை ஒடுக்குகிற உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, உங்களுக்கு இணக்கம் உள்ளவங்களாக, உங்களை கனம் பண்றவங்களாக வருகிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நாம் ஜெபிக்கலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம்.